Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிச்சன்ல பயன்படுத்தக்கூடிய சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா நம்ம பொதுவா ரசம் வைக்கும்போது பாத்தீங்கன்னா கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி கறிவேப்பிலை இலைகளை சேர்ப்போம். இது கூடவே 2 கறிவேப்பிலையோட காம்போ நீங்க சேர்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கொதி வரதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்படி நீங்கள் சேர்த்து கொதிக்க வைக்கும்போது ரசம் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய வாசனையை விட டேஸ்ட்டை விட ரொம்பவே சூப்பரான வாசனையும் டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி மிளகு சீரகத்தோட மல்லி விதைகளை சேர்த்து பொடி பண்ணி சேர்த்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி கடைசியாக ரசம் கொதி வரும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னா நம்ம சில சமயம் சாதம் வடிக்கும்போது பார்த்திங்கன்னா கவனக்குறைவால் சாதம் குழையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி குழைஞ்சிடுச்சுன்னா சாதம் ரொம்ப வெந்துடுச்சுன்னா நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சாதத்தில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு அந்த சாதத்தில் அந்த எண்ணெய் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாதம் வடிச்சிங்கன்னா குழையவும் இருக்காது. அதே சமயம் சாதமும் ஒட்டி இல்லாமல் நல்லா உதிரியாகவே நமக்கு கிடைக்கும். அடுத்த முறை சாதம் குழைஞ்சு போயிடுச்சுன்னா கவலையே படாதீங்க. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா புதுசாக சமைக்கிற பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணக்கூடிய ரெசிப்பிலாம் பார்த்திங்கன்னா சில சமயம் ஆயில் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா ரொம்ப கரிஞ்சா மாதிரி ஆகிடும், தீஞ்சு போயிடும். அப்படி இல்லை எண்ணெய் சூடாகாமல் இருந்துருச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இதை எப்படி தவிர்க்கலான்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய மரக்கரண்டி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிட்ட பிறகு இந்த மரக்கரண்டியை இந்த எண்ணெயில் விட்டு பாருங்கள். இந்த மாதிரி பபிள்ஸே வரலைன்னா எண்ணெய் சூடே ஆகலைன்ட்டு அர்த்தம். இந்த டைமில் நீங்கள் போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எண்ணெய் சூடாகிருக்கு. வடைலாம் பொரிக்கும்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பூரி அப்பளம்லாம் பொரிக்கும்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகி இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நிறைய பபிள்ஸ் வந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ் பூரி அப்பளம்லாம் பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டிப் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த முறை எண்ணெய் எந்த அளவுக்கு சூடாகிருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். அடுத்த டிப் என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி தோசை மாவு சில சமயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே புளிச்சு போயிடும். அந்த புளிப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அந்த தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு அந்த மாவை யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்க்கறதுனால இந்த காரம் போயிட்டு அந்த புளிப்பு சுவையை சூப்பராக அடக்கிடும். அதனால் புளிச்ச மாவு டேஸ்ட்டே இருக்காது. அதே சமயம் அந்த புளிச்ச மாவோட வாடையும் இருக்காது. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். இதனால் நமக்கு நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும், அதோட புளிப்பு சுவையும் தெரியாமல் இருக்கும். கண்டிப்பாக அடுத்த முறை மாவு புளிச்சு போச்சுன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை நார்மலாக செஞ்சு சாப்பிட்ற தோசையை விட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக தோசை ஊற்றிக்கலாம். அப்படி இல்லாட்டி இதில் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி போட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றி கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ரெசிபி வீடியோ தான். 15 நிமிஷத்தில் தக்காளி பயன்படுத்தாமல் ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ரைஸ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கலாம். அடுத்து இப்போ ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறும்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சிறும்பருப்பு சேர்க்கறதுனால நமக்கு இந்த ஃபுட் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த சிறும்பருப்பு நல்லா சிவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். சிவந்ததும் இதோட ஒரு துண்டு இஞ்சியை தட்டி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுக்கிட்டால் போதும், ரொம்ப வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை இதோடு சேர்த்து ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும், ரொம்ப நேரம் வதக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இதை மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நான் ஏற்கனவே 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணிலாம் எடுத்து வச்சுருக்க அரிசியை இதோட சேர்த்துக்கிறேன். அரிசியை சேர்த்துட்டு அதையுமே இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இதுவுமே ரொம்ப நேரம் வதக்கணுன்ட்டுலாம் இல்லை, ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டா போதும். அடுத்து இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கேன், அதுக்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குக்கரை மூடி 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 4 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் அடங்கிட்ட பிறகு இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து செய்யறதுக்கு ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதும். தக்காளி காயெலாம் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட்டு ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் போதும். வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பருப்பை வச்சு ஈஸியாக நம்ம குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக அண்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.